ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Kongumandala Samayal. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, சப்பாத்திக்கு ஒரு சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் கடாய் பன்னீர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கடாய் பன்னீர் கிரேவிக்கு நம்ம மசாலா பவுடர் ஆட் பண்ண போகிறது கிடையாது. ஹோல் மசாலா தான் வறுத்து அரைக்க போகிறோம். அதுக்கு நான் 1.5 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் ஜீரகம், 3 வரமிளகா, 10 மிளகு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறேன். நல்லா சிம்மில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்த பொருள்லாம் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். கிரேவிக்கும் நம்ம எல்லாத்தையும் வதக்கி அரைக்கணும். அதுக்கு நான் 1 இன்ச் இஞ்சி, 10 பல்லு பூண்டு, எண்ணெய் ஊற்றி வதக்கிக்கிறேன். இது கூட ஒரு 2 பெரிய வெங்காயம், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. 3 தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நம்ம அரைச்சி ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். இதுதான் ஃபைனல் ஸ்டெப். இதுக்கு நான் ஆயில் ஊற்றி பட்டை போட்டுக்கிறேன். அப்புறம் க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் அதே மாதிரி வெட்டி வச்சுருக்க குடமிளகா ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. ரொம்ப வதங்கணுன்றது அவசியம் கிடையாது, பாதி வதங்குச்சுன்னா போதும். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட நம்ம அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளி கிரேவி அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கூட நம்ம அரைச்சி வச்ச மசாலா பவுடர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த கிரேவிக்கு காரமே அந்த மசாலா பவுடர் மட்டும்தான். இதெல்லாம் நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கப்ப இதுக்கு நான் ஒரு 200 கிராம் பன்னீர் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு கிரேவியோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதோட கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த கிரேவியை நான் ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு கொதிக்க வைக்க போகிறேன். ஒரு 5 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தூவி இறக்குனா நம்ம சூப்பரான கடாய் பன்னீர் ரெடி. இந்த கடாய் பன்னீர் ப்ராசஸ் கொஞ்சம் வேலை ஜாஸ்தி தான். பட் மசாலா பவுடர்ஸ் நம்ம வறுத்து அரைக்கிறதுனால இந்த மசாலா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை சப்பாத்தியோடு சாப்பிட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் சேனலில் போடுற புது புது ரெசிபீஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.